ஹாய் ஹலோ வாங்க தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். தேங்காய் பால் வச்சு தக்காளி, வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேங்காய் பால், வெங்காயம் நல்லா நீல வாக்க கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு உரித்து நசுக்கி போட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குது. இந்த அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். உண்மையிலேயே நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். இது கூடவே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வேலையெல்லாம் நல்லா தக்காளி வதங்கணும். சிறுதானியம் இட்லி செஞ்சுருக்குறோம், தோசை எல்லாம். வாரத்தில் ஒரு முறையாவது சிறுதானியம் ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தேங்காய் பால், பிரியாணி பவுடர் கொஞ்சோடு, கரம் மசாலா கொஞ்சோடு. பாருங்கள் சிறுதானிய இட்லி, பிரண்டை சட்னி, தக்காளி வதங்கிச்சு, புதினா இலையும் கொத்தமல்லி இலையும், மஷ்ரூமும், கரம் மசாலா கொஞ்சோடு எல்லாம் வதங்கினோடனே தேங்காய் பால் ஊற்றி கொதி வரட்டோன்னு அரிசியை போட்டு இறக்கி பார்த்தோம்னா உப்பு பார்த்துட்டு மூடிடலாம். சட்னி தாளிச்சியாச்சு, பிரண்டை சட்னி. பாருங்கள் சிறுதானியம் மாவு தோசை எப்படி வந்தது பாருங்கள், கோல்டன் கலரில். கருப்பு கவனி, குதிரைவாலி, சாமை, கம்பு, கேவுரு எல்லாத்தையும் வச்சு தோசை செய்கிறது. உளுந்து. வாரத்தில் ஒரு நாளைக்காவது பிரண்டை சட்னி எடுத்துக்கணும். உடம்புக்கு நல்லது, மூட்டுக்கு, கால் வலிக்கு. பாருங்கள் தேங்காய் பால் சாதம், மஷ்ரூம் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்றி, லைக் பண்ணாதவங்களுக்கும் நன்றி. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பாய்.